ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலுக்கு எதிர்பாராத விதமா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அதனால தான் சில நாட்களா அதுல வீடியோ போட முடியல. ஆனா நம்ம கண்டென்ட் போடுறத நிறுத்த போறதில்ல. இனிமே நம்மளோட 2வது சேனல்ல தான் தொடர்ந்து வீடியோக்கள் வரப்போகுது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு நெட் பேக் போடுறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால இந்த வீடியோவோட எண்ட்லயும் அல்லது டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் செக்ஷன்லயும் என்னோட QR கோட் கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்சா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு நெட் ரீசார்ஜ் பண்ணி தொடர்ந்து வீடியோ போட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முக்கியமான விஷயம், இதை நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்தல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பமும் வசதியும் இருந்தா மட்டும் பண்ணுங்க. உங்க அன்பு தான் எனக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட். நம்ம 2வது சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சீக்கிரமே அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எதிர்பார்த்த அளவுக்கு வீஸ் போகல. அதனால தான் நண்பர்கள் நேற்று 2 நாளாக எபிசோடு போடல. நல்ல ஒரு மனோவை தேடிட்டு இருக்கேன். தேடினதுக்கப்புறம் நான் வீடியோ ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன். அதையும் பார்த்துங்க. இப்போதைக்கு இந்த எபிசோடை பாருங்கள். see you bye. ஹீரோ தான் சொல்லிகிட்டு இருக்கான். நிறைய கில்டு உருவானுச்சு. அந்த கில்டெல்லாம் பிளேயர்ஸை வளர்த்த ஒரு ஆர்கனைசேஷனாக மாறினுச்சு. பேட்டில் நெட்டுங்கிற கேமுக்கள் எல்லா மக்களும் போக ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட்டே அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறையா சின்ன கில்டு நிறைய பெரிய கில்டெல்லாம் உருவாக்கி அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயே அவங்கள்ட்ட நிறைய சக்தி வாய்ந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த இடத்து பேர் தான் கங்கனம். இது பிரான்ஸ் அரீனான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் கில்டு ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளம் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் சீக்கிரமே இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நம்ம எப்படியாச்சும் நம்மளோட திறமையை காட்டி ஆகணும். ஆனால் இங்கே இருக்கவங்கள பார்த்தா எல்லாம் வெவ்வேறு நிலையிலலாம் இருக்காங்க. நிறைய பேர் வேறு இருக்காங்க. என்ன பண்ணுறது? பதட்டம் அடையக்கூடாது. நான் உயிரோடு இருக்கணும்னா நான் என்ன வேண்டாலும் செய்வேன். அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டாலும் போவேன். என்னோட பேர் தான் ஜீஹூ. என்னால் இது கண்டிப்பாக முடியும். வின்ஸ்டார் கில்டு தான் ரொம்ப பிரபலமான கில்டு. அது ஒரு பிரபலமான நம்பிக்கை வாய்ந்த கில்டு. அதில் எப்படியாச்சும் நான் ஜாயின் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே என்ன மட்டும் பவர் கிடச்சிடாது. ஏன்னா எனக்கு கிடச்சிருக்கிறது ஏறாங்க. சரி, நம்ம இப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நம்மளோட ஆப்னண்ட்டை யாராக தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தா எல்லாரும் பலசாலியாக இருக்காங்களே. தம்பி, என்னப்பா சண்டை பண்ணுமா? ஆமாம், என்ன எல்லாம் இவ்வளோ பேசா இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட சண்டை போட வேண்டாம். நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போய் பார்ப்போம். அப்படியே சேர வேண்டியது தான். இங்கே இருக்கவங்களோட சண்டை போட்டு என்னோடய உயிரை விடுறதுக்கு நான் ஆசைப்படல. இங்கே இருக்கணும்னா நம்மளோட உயிரை பாதுகாத்துக்கணும். முக்கியமாக இங்கே இருக்கவங்க நல்ல நல்ல கியராக போட்டிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய கில்டை சேர்ந்தவங்க போல். இவங்களோட பகச்சிக்க கூடாது. நம்ம வேறு யாராச்சோட தான் சண்டை போடணும். யாரோட சண்டை போடுறது? யாராவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓஹோ, தெரியாமல் அவனை இங்கே கொண்டு வந்துட்டாங்களோ. எந்த ஒரு கியரும் போடாமல் இருக்கான். இந்த அரீனாவுக்கு அவன் எப்படி வந்திருப்பான்? அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு கியருமே தேவையில்லையோ. கண்டிப்பாக அவன் ஒரு நூபாக தான் இருக்கணும். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தியே தீரணும். இது நமக்கான ஒரு வாய்ப்பு. ஐயோ, நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு ஈஸியாக ஒருத்தனை கொலை பண்ணுறதுனா இது லக்கு தான் சொல்லணும். எனக்கு கிடச்ச லக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் போல். அடே, நீ யாருன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நன்றி உன்னோட உயிரை எனக்காக விடுறதுக்கு. அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஹீரோவை வெட்டுறான். அவன் ரொம்ப சிரிக்கிறான். ஆஹா, நம்ம ஒரு கொலை பண்ணியாச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், என்ன ஆச்சு? நம்மளுக்கு இந்நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமே நீங்கள் ஒரு கில் பண்ணிட்டீங்கன்னு. என்னடா ஆச்சு? டக்குன்னு பார்த்தா ஹீரோ 2 விரலை பிடிச்சி வச்சிருக்காங்க கத்தியை. அடே, எப்புட்றா நீ ஒரு நூப்பு தானடா, நீ எப்பட்றா அப்படி பிடிச்ச அப்படின்னு கேட்குறான். ஹீரோ டெரர் அண்ணன் டோன்ல கேட்குறான். டேய், உனக்கு என்னடா வேணும்? டேய், எப்புட்றா நான் ஒரு ரேங்க் அண்டர்றா, என்னோட அட்டாக்கை நீ எப்புட்றா 2 விரலில் தடுத்த அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பிடிச்சிச்சு இந்த கத்தியை சும்மா அப்படியே சுண்டி விட்றான். பார்த்தா அவன் பறந்து போய் கீழே மல்லாக்க விழுந்து கிடக்கான். என்னப்பா தம்பி, உன்னோட எபிலிட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருக்க. உன்னோட உயிர் மேலே ஆசை இருந்தா உடனே இங்கேருந்து போயிடு. அடே, நீ என்னோட சுறுசுறுப்பாக இருந்தா இப்படி பேசுவியா? எனக்கு ரேங்க் ஸ்கில் இருக்குடா. என்னோட ரேங்க் ஸ்கில்லே நீ மட்டமான ஸ்கில்னு சொல்கிறியா? இப்போ பாடுறா நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு அழுதுகிட்ட மட்டும் கண்ணே தண்ணி வர மாட்டேன் இருக்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ கேஷுவலாக நின்றுக்கிட்டு, டேய் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை, அதை பயன்படுத்துகிறேன், நீ தாண்டா முட்டா பைய. டேய், இந்த முட்டா பையன் என்னோட ஸ்கில்லையே கேவலமாக பேசுகிறானா? கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு சரியான கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு, டேய் என்னோட ஸ்கில்லோட மட்டமான ஸ்கில்லுன்னு சொன்னேன்,
என்னோட ஸ்கில்லை பற்றி ஒன்று தெரியாதடா. இப்போ பாடுறா, என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த வேகமான ஸ்கில்லை உன் மேலே பயன்படுத்தி உன்னை தாக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தாக்கிறதுக்கு வேகமாக வந்தான். ஹீரோ நினைக்கிறான், உண்மையிலேயே முன்ன இருந்ததோட அவனோட வேகம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பழைய நானாக இருந்தேன், நான் கண்டிப்பாக இவன்கிட்ட தோற்று போயிருப்பேன். ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னால் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். அடே, இவனை என்ன நினச்சா இவன் கொஞ்சம் வேகமாக தான் இருப்பான் போலையே, விட்டுருந்தா என்னோட கழுத்தையே வெட்டியிருப்பானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ அட்ட செகண்டில் டக்குன்னு டார்ச் பண்ணுறான். அவன் வீசில் அப்படியே காற்றுல ஃப்ளோ ஆகுது அந்த அட்டாக்கு. ஹீரோவை கொன்னே தின்னுங்கிற வெறியில் அவன் அட்டாக் பண்ண வரான். அவனை கொன்னுடுவான்டா கண்டிப்பாக அப்படின்ட்டு ஹீரோ ஒவ்வொரு அட்டாக்கையும் டார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். எந்த அட்டாக் பண்ணாலும் டார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அவன் நினைக்கிறான், கண்டிப்பாக என்னோட அட்டாக்லேருந்து நாள் தப்பிக்கவே முடியாதுடா, கண்டிப்பாக நான் அவனை கொன்னுடுவேன்டா, என்னோட பாஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா, நான் ஏறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அட்டாச்சே, என்னோட லெவல் 2 இருக்கிறதுனால என்னோட உடம்பு இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவன் என்னோட கொஞ்சம் வேகமாக இருக்கான், ஆனால் அவனோட வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல. என் உடம்பு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் இதனால் கவலைப்படவே மாட்டேன். எதனாலனா, அவன் எவ்வளோ தான் வேகமாக இருந்தாலும் என்கிட்ட இருக்க அளவுக்கு அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் நிறையா பேட்டியில் சந்திச்சிட்டேன். என்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அவன் ஒவ்வொரு அட்டாக்கையும் ஹீரோ ஈஸியாக டச் பண்ணுறான். அங்கிட்டு நான் வந்தே டச் பண்ணிடுறான். எதுக்கு நிற்கிறவன் நினைக்கிறான், சே இவ்வளோ அட்டாக் பண்ணிட்டான், ஒரு அட்டாக் கூட அவன் மேலே போடலையா, என்ன ஸ்கில்லு தான் யூஸ் பண்ணுறான்னு தெரியலையா அவன் அப்படின்னு நினைக்கிறான். அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான், ஆனால் அவன் அசைறதுல என்னால் பார்க்க முடியுது. அவன் என்னோட வீக்கு தான். டே, இவனை சும்மா விட மாட்டேன்டா. டக்குன்னு திரும்பி பார்க்குறான் ஹீரோ. அவன் அட்டாக் பண்ண வந்தது முன்னாடியே தெரிஞ்ச மாட்டான். டக்குன்னு கத்தி ஒன்றையும் பறக்குது மேலே. அவன் நினைக்கிறான், டேய் எப்பட்றா நீ செஞ்ச, என்னோட கத்தி எங்கே என் கையில் காணுமே. டக்குன்னு ஆச்சரியமாக பார்க்குறான், என்ன ஆச்சு இப்போ. டக்குன்னு ஹீரோ அந்த கத்தியை எம்பி ஜம்ப் பண்ணி பிடிச்சி எடுத்து இங்கிட்டு திரும்பி ஒரே சொருவு தான். பார்த்தா இங்கிட்டு சொருவி அங்கிட்டு கழுத்துக்கு வெளியில் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயும் ஹீரோ அவன் கழுத்தில் கத்தியை சொருவி உருவிட்டான். இம்பாசிபிள், அவன் ஒரு நூபு தான், அவன் எப்படி என்ன அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கடந்து கத்திக்கிட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறான். ஹீரோ அப்படியே மாசாக கத்தியை சொல்லிட்டு நிற்கிறான். டேய், கண்டிப்பாக அடுத்த வாட்டி உன்னை பார்த்தா நான் தான்டா ஜெயிப்பேன், அடுத்த வாட்டின்னு ஒன்று இருந்தால் தானடா நீ என்னை பார்ப்ப அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். டக்குன்னு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கில் பண்ணதுனால அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அச்சே, ஒரு 100 இறக்குறப்ப அவனோட வெப்பனும் போயிடுது. இது ரொம்ப நல்லாவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நிற்கிறான் ஹீரோ. டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான் யாரையோ. ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், நான் என்னோடய வேகத்தை அதிகரிக்கணும்னா 5 இல்லைன்னா 6 கில்லுனாலும் பண்ணி ஆகணும், எப்படி. ஓஹோ, என்னோட ரிவார்ட்ஸ் வந்தா நிற்கிதா. இங்கே இருக்காங்கள மான்ஸ்டர்ஸ், இவங்கள யாரும் பார்க்கலையோ, இன்னும் யாரும் இவங்களை கவனிக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. ஓர்க் மான்ஸ்டர்லேருந்து பேட் ஆறாக வெளில வருது. ஹீரோ பார்க்குறான், இதுங்களை கொன்னா கண்டிப்பாக நம்மளால் லெவலப் ஆக முடியும். ஆனால் ஒரு மான்ஸ்டர் கொன்னா 0.1 கில்லு தான் வரும். நம்மளுக்கு ஒரு கில் வரத்துக்கு 10 மான்ஸ்டரை கொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. பாதி பேர் பயந்தாங்குழியாகவே இருக்காங்க, அந்த மான்ஸ்டரை அடிக்கிறதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. அந்த மான்ஸ்டரை அடிக்கிறத விட்டு பிளேயரை கில் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதனாலேயே அந்த மான்ஸ்டர்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. அவங்க 2 பேரும் சொல்லிகிட்டே வர்றாங்க, முட்டா பயில மட்டும் தான் இதை எதிர்த்து சண்டை போடுவாங்க, நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. டக்குன்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, என்னது இது, உங்களுக்கு புதுசாக ஒரு கோஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஓஹோ, புது கோஸ்ட்டா, என்னது இது. ஓ, இந்த மான்ஸ்டர்லாம் கொன்னா 500 பாயிண்ட் கிடைக்குமா. கண்டிப்பாக இந்த மான்ஸ்டர்லாம் கொள்ளலாம்னு தான் இருந்தேன், நீங்களே கொஸ்ட்டு கொடுத்துட்டீங்களாடா, இது நல்லது தான். மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு இப்படிப்பட்ட ரிவார்டா, செஞ்சிட வேண்டியது தான். என்னோட பழைய நிலைமையில இதோட மோசமான மான்ஸ்டர்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. இதெல்லாம் ஒரு சுஜிபி, இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் போதாது, நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். நின்றுக்கிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு அங்கிட்டு போயிட்டான். ஆமாம், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் சொல்லுங்கடா கொஞ்சம் அப்படின்னு இந்த மாஸ்டர் பேசியிருக்கு. ஒரு மாஸ்டர் சொல்லுது, டேய் ஒரு மனுஷன் போய் நம்மக்கிட்ட வருதுடா, அவன் வந்தோன்னா அவனை நான் தான் அடிப்பேன், எவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. முட்டாள் ஹியூமன் நம்மளை நோக்கி வரான், அவனோட சாவை தேடி அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. 2 கோடாலே வச்சிருக்க மான்ஸ்டர் வந்து முன்னாடி வந்து கோடாலே ஓங்கி வீச போது ஹீரோ வேகமாக முடியாந்துக்கிட்டு இருக்கான். மான்ஸ்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறான். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. 2 கோடாலையும் ஹீரோவை பார்த்து சும்மா வேகமாக சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. 2 கோடாலையும் ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்துச்சு. ஹீரோ வெட்டுற மட்டும் பக்கத்தில் வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா மாசாக பிடிக்கிறான் 2 கோடாலையும். ஹீரோ 2 பிடிச்ச கோடாலையும் அப்படியே வேகமாக வெறு கொண்டு வீசுகிறான். திரும்பி ரிட்டன் போயிட்டு அந்த ஓர்க்கு மண்டிலே விட்டுது. ஓர்க்கெல்லாம் ஆச்சரியப்படுது, எப்படி அவன் இவ்வளோ சக்திசாலியாக இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுது. வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே நின்றுட்டு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஓர்க்கெல்லாம். டக்குன்னு பார்த்தா ஓர்க்குக்கு பின்னாடி வந்துட்டான் ஹீரோ. பின்னாடி வந்துட்டு, தம்பிங்களா நான் அங்கே இல்லைப்பா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீவுறான். வெட்டுற வெட்டில் ஓர்க்கு ஒன்று அப்படியே துண்டு துண்டாக போயிட்டுருக்கு.
நம்ம ஸ்லாஸ் பண்ணுற உடனே தான் தெரியுது ஓர்க்கு தலை ஒன்றும் தனித்தனியாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஓர்க்கும் பார்த்து அவனை விடாதீங்கடா, அவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. ஒரு ஓர்க்கு அவனை கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹீரோ நிற்கிறான். ஹீரோ சுத்து போட்டு நிற்கிதே எல்லா ஓர்க்கும். அந்த அளவுக்கு வீஸ் போகிறதுனால ஒவ்வொரு எபிசோட போகிற நண்பர்களே வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய், see you. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.